ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை வெற்றி பாதைக்கு நான் தானே அழைச்சிட்டு போகணும். அதனால் யாரை பற்றியும் யோசிக்க வேணாம். அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசித்து எந்த முடிவையும் எடுக்காம உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை மட்டும் சரியா செய். நீ எப்போதும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படணும். உனக்கு முடிவுகள் எடுப்பதில் வழிகாட்டவும், உன் குழப்பத்தை போர்த்து தீர்வு சொல்வதற்கும், உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். நீ நினச்சது போல நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கரங்களில் வந்து சேரதான் போகுது. நீ கனவாக நினச்சிக்கிட்டு இருக்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. உனக்கு நிலையான நல்ல வருமானத்தையும் பதவி உயர்வையும் வரவையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் தயங்காமல் முன்னேறு. வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காம, வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமல், தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இருந்தாலே உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் என் செல்லமே. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த அகிலத்தையே ஆளக்கூடிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த சாயப்பா மனசு வச்சா மட்டும்தான் நீ சீரடியின் கோவில் மண்ணை மிதிக்க முடியும். இந்த சீரடியில் உனக்காக காத்திருக்கும் இந்த சாயப்பா இப்போது உன்னை கண்ணுக்கு குளிர்ச்சியாக, கண்ணுக்கு நேராக, முகத்துக்கு நேராக பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைச்சு உன்னை என் கோவிலுக்கு வர செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட நானே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நீ எதிர்பார்ப்பது போல செஞ்சு தர்றேன். உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை வழிப்படுத்தி முறைப்படுத்தி நல்லபடியாக ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேனேன்னு செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவு கஷ்டமாக பிரச்சனையாக இருக்கேன்னு நீ யோசிக்காத. இதுவரைக்கும் கடக்க முடியாத எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து சமாளித்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்க போகுது. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன்னை வேணான்னு ஒதுக்கி வைக்க நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில், உன்னை வெறுக்க உன்னை பார்க்கவே விரும்பாத மனிதர்களுக்கு மத்தியில், உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத மனிதர்களுக்கு மத்தியில், நீ பொய்யானவன், நீ போலியானவன், நீ நடிக்கிறன்னு சொன்ன மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, மற்றவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க முன்னால் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தாலே, அமைதியோடு முன்னேறி போனாலே நான் உன் சார்பில் அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுப்பேன். நீ சாதாரண ஆளல்ல, மிகப்பெரிய திறமையுள்ள புத்திசாலி. இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தைங்கிறத அனைவருக்கும் புரிய வைக்கும் உணர்த்தும் விதமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீ எப்போதும் முகத்தில் புன்னகையோடும் மனசில் மகிழ்ச்சியோடும் இதயத்தை ஆனந்தத்தோடும் வச்சுக்கிட்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன். உன் கஷ்டங்கள் யாவற்றையும் விலக்கி இப்போ உனக்கான மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தரப்போகிறேன். இதுதான் என் வாழ்க்கையாக நினச்சி புலம்பாதே. உன்னுடைய நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும். உன் நேர்மையான பக்திக்கு பரிசாக இந்த சாயப்பா நானே
உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. நீயே எதிர்பாராத அளவுக்கு உனக்கு பண வரவு உண்டாக போது. உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ அழுகும் குரலும் நீ வருத்தப்படும் விஷயமும் எனக்கு புரியாம கேட்காம இல்லை. நான் உனக்காக தானே அழகான எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். என் கரங்களை தொட்ட உன் கைகள்லேயே உனக்கான அழகான வாழ்க்கையை நிச்சயம் வெற்றிகரமாக ஒப்படைக்க தான் போறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இன்பத்தை இனிதானதாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தப்பி தவறி கூட உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் உன் மனசில் உடைக்கிறவங்களையும் நீ ஒருபோதும் மறுபடியும் உன்கிட்ட சேர்த்துக்காத. ஏன்னா சரி அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க மன்னிச்சிடலான்னு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீனா மறுபடியும் அவங்க உன் மனசை இன்னும் மோசமாக கஷ்டப்படுத்துவாங்க. உன் மனசை காயப்படுத்தி உன்னை உடைத்து தூள் தூளாக நொறுக்கிடுவாங்க என் செல்லமே. அதனால தான் சில பேரை உன் வாழ்க்கையில் சேர்த்துக்காம தூரமாக ஒதுக்கி வைக்கிறதே நல்லதுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. என்னை நினச்சி நீ பிரார்த்தனை செய்த எந்த விஷயமும் ஒருபோதும் வீண் போகாது. உன் மனபாரங்கள் அனைத்தையும் குறைத்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் விதமாக உனக்கான நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் கூட நான் உனக்கு நடத்தி தர்றேன். சகல சௌபாக்கியங்களோட நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ விரும்பியது போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உனக்கான வரங்களை அள்ளி கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ படும் கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. மற்றவங்க உன்னை தப்பாக நினச்சாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்காக நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ எதிலும் அவசரப்பட வேண்டாமேன் செல்லமே. மனிதர்கள்னா எப்போதுமே குணமும் மனசும் மாறிக்கிட்டே இருப்பது தான் அவர்கள் இயல்பு. நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக முடிவெடுக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டி ஒளிகாட்டி திசை காட்ட இருக்கும்போது நீ எப்போதும் பொறுமையாக இருக்கணும் அல்லவா? அனைத்தையும் இனி அடுத்தடுத்து உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் குறைச்சி உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினச்சி மனசு தளராதே. நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நான் பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் மற்ற யாரையும் உன் வாழ்க்கையோட நீ ஒப்பிட்டு பார்க்காதே. சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுவது கிடையாது தானே. சூரியன் காலையில் வருதுன்னா சந்திரன் அதற்குரிய நேரத்தில் மாலையில் வருகிறது. அதே போலதான் உனக்கான நல்ல நேரம் வரும்போது அது உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் ஒளிமயமாக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் இப்போது வந்திருக்கு. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன்.